அடிக்கடி நம்ம பெருமை சொல்லுவோம் இல்லையா, ஒரு வளம் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த நாடு எதுனா இளைஞர்கள் சக்தி உள்ளதுன்னு சொல்லுவார். அதே நேரத்தில் முதியோர்களும் அதிகமாகிட்டு இருக்காங்க. இளைஞர்கள் அதிகமாக இருக்க 40% இந்தியா இளைஞர்கள் அதிகமாக, அதே அளவுக்கு 30-35% முதியோர்கள் இருக்காங்க. இப்போ அது முக்கியமான காரணம்னா, மற்ற நாடுகள் மாதிரி இல்லாமல் இந்தியாவில் ஒரு சோசியல் செக்யூரிட்டி கிடையாது. முதியோர்களுக்கு வேண்டிய ஒரு சோசியல் செக்யூரிட்டி, அவங்க ரிட்டையர் ஆன பின்னால் அல்லது குழந்தைகள் அவர்களை கைவிட்ட பின்னால் அவருக்கு என்ன வாழ்வாதாரங்கள் இந்தியாவில் ஒரு செக்யூரிட்டி கிடையாது. மற்ற எல்லா நாடுகளையும் உண்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி முதியோர் இல்லங்கள் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு இது இந்தியாவில். ஏழைகள் மட்டும் இல்லை, இப்போ பணக்காரங்க போனால் இப்போ நானா நானி அடிக்கடி நான் போவேன். நானா நானி இல்லை, பெரிய பெரிய பணக்காரங்க இப்போ அப்பா அம்மாலாம் இருக்காங்க. நான் அடிக்கடி போய் கேட்பேன். ஏன் ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரு, சீஃப் செக்ரட்டரி, ஆர்மி ஜெனரலு, இந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் இருக்காங்க அங்கே. நான் ஏன்னு கேட்டேன்னா, இல்லை சார் ஒரே பையன் சார் படிக்க சார் அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகிட்டா சார், வரவே இல்லை சார். ஒரே பொண்ணு சார், அவர் ஆசிரியர் டாக்டர் இருக்கா, நம்ம எதுக்கு படிக்க வச்ச பிரச்சனை என்ன, படிக்க வச்ச பசங்களை பெரிய தப்பாக போச்சுப்போம் இல்லை. இப்போ நான் அடிக்கடி ஏர்போர்ட்டில் பார்ப்பேன், வணக்கம் போடுவான். என்ன சார் சார் எங்கே இருக்குன்னா சார் அமெரிக்காவில் இருக்கேன். என்னடா பண்ணுறேன் சார், இப்போ புக்கு படிக்க சார் அமெரிக்கா செட்டில் ஆகிட்டான். ஆனால் பாவி நான் புக்கு என்ன எழுதுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி இப்போ நாட்டில் இளைஞர் எல்லாமே வெளிநாடு போயிட்டாங்க எல்லாம். அப்பா அம்மா ரீசெண்டாக ஒரு ஆள் இப்போ நானா நிலையில் முதியவர் இறந்தார். 85 வயசில் ஒரு இறந்தார். நான் போயிருந்தேன். பையன் அமெரிக்கா